நில்லுடா. ஏண்ட வடிவேல பகச்சுக்கிட்டு இந்த குப்பத்துல யாரும் வாழ முடியாது தெரியுமா? நாம வாழ்ந்து காட்டுவோம்னே. அது ஓ இஷ்டம். வடிவேலுவே நாங்க பகச்சுக்க முடியாது. அவங்கிட்ட நாங்க நிறைய கடன் பட்டிருக்கோம். நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நீ வந்தேன்னா அவனால எங்களுக்கு தொந்தரவு வரும். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நான் வரேன். போடா. நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நாச்சுபத்து வாங்க வாங்க. வர்றது இருக்கட்டையா, முதல்ல என்கிட்ட வாயின கடனை எண்ணி வை. கொஞ்சம் பொறுங்க. இப்படி திடீர்னு பணத்தை கேட்டா நான் எங்கெங்க போவேன்? அதான் வீட்டுல வச்சுட்டு கொலாவறீங்களே செல்வம், அவன் தான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறானே, அவன்கிட்ட வாங்கி கொடுக்கறது. ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு கை நீட்டுற ஜாதி நான் இல்ல. இது நான் பட்ட கடை, நான் தான் தீக்கணும். ஓஹோ, அவ்வளவு ரோசம் இருந்தா விற்க கூடாத வித்தாவது பணத்தை கொடுக்கணையா? வடிவேலு! நீ கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் ஒரு வாரத்தை திருப்பி கொடுக்கலன்னா நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். வாடா. பாக்கியம், அந்த துடுப்பு எடுமா. எதுக்குப்பா? எடுமா எடுமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல கடலுக்கு போறீங்க? இந்த வடிவேலு என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? கடன் அடைக்காம கையால சோறு திங்க மாட்டேன். போறேன். என்னடா செல்வம், என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வண்டி வேகமா விடுற? பாக்கியம் வைக்கிற மீன் குழம்பு ஞாபகம் வந்துருச்சு. ஏய், ஒண்ணு கவனிச்சியா? எந்த தண்ணியை நம்பி மீன் வாழுதோ அதே தண்ணியில கொதிச்சு குழம்பாவது. ஆமா, அதே மாதிரிதான் மனுஷன் கூட எந்த தரையை நம்பி வாழ்றானோ அதே தரையில தான் போடுறான். என்னடா கூட்டாங்க? அதான் நானும் பாக்குறேன். சீக்கிரமா விடு. வயசான காலத்துல கடலுக்கு போய் உயிரை அப்பா போயிட்டாரு. அப்பா போயிட்டாரு. என்னடா, என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல முதலாளி, வந்து இந்த நாச்சி முத்து பையன் வேற கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். அதான் பணத்தை எப்படி வசூல் பண்றதுதான் யோஜனை. முதலாளி, செல்வம் எப்படியும் பாக்கியத்தை கல்யாணம் கட்டிக்குவான். அப்படி நடந்துட்டா பணம் உங்களுக்கு சுலபமா கிடைச்சிடும். அப்படி நடந்துட கூடாதுடா. நாச்சி முத்துக்கு கடனா கொடுத்தேனே, அவனுக்காவா கொடுத்தேன்? அவன் பொண்ணு ஒத்தி இருக்காளே பாக்கியம், பலத மனசுல வச்சுட்டு கொடுத்தேன். விடுவேனா? பாக்கியா, நீ நேரம் மண்டபம் கரைக்கு வந்துரு. சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன். அள வரட்டேன். எச்சரிக்கை எச்சரிக்கை, ஒரு முக்கிய அபாய அறிவிப்பு. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம். எச்சரிக்கை எச்சரிக்கை. கடலில் மையம் கொண்டிருந்த புயல் மணிக்கு 100 மைல் வேகத்தில் சுழன்று அடித்தது. 15 மோட்டார் படகுகளும் 100கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது.
முடியலையே. லேசான அடிதான், ஆனா உனக்குத்தான் நிறைய காயம். இந்த மட்டில் உயிர் பழச்சோமே, அதுக்கே நன்றி சொல்லணும். பாக்கியம் நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருப்பாளே, பாக்கியத்துக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே. உனக்கு கால் உடைஞ்சிருக்கு, கட்டு போட்டுருக்காங்க. இன்னும் 1 மாசத்துக்கு நீ நகரவே கூடாது. பாக்கியத்துக்கு தானே, நான் சொல்லிடுறேன். சரி, அப்ப உடனே புறப்படு. உன் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தேர்ற வரைக்கும் நான் உன் கிட்டே இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் காயத்தில் எழுதிடுறேன். என்னங்க முதலாளி கடுதாசி எங்கிட்ட இருந்து வந்திருக்கு? அந்த பாக்கியத்துக்கு இந்த செல்வம் பையன் எழுதின கடுதாசி. புயல்ல செத்துட்டுதான் நினைச்சிட்டு இருந்த மேடம், உழைச்சிட்டான். இந்த கடுதாசி அவ கையில கிடைச்சிட்டா அப்புறம் அவன் இருக்கிற தேடி போயிடுவான். எனக்கு கிடைக்க மாட்டான். தனியாதான் இருக்கா. சும்மாரா. பாக்கியம், இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரு கண்டா? உன்னை நினைச்சாலும் எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. இத பாரு, கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சிடாத. பாவங்க, பாக்கியத்தால எப்படிங்க கடனை திருப்பி கொடுக்க முடியும்? எவ்வளவோ போச்சு அப்படி நினைச்சுக்கிற. அவளும் பிழைக்கணும் இல்ல. பாக்கியத்துக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். முதலாளி, உங்களுக்கு பெரிய மனசு. பாக்கியம், நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் சம்சாரம் இறந்ததுல இருந்து ஒரு துணை இல்லாம ஒரே பாடா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போங்க. உங்க கடனுக்கு 2 நாள்ல வழி பண்றேன். எப்படி வழி பண்ண போற? கடலோட போனவன் திரும்பியா வரப்போறான்? யோ, மரியாதையா எந்திரிச்சு போறியா இல்லையா? அவ்வளவு திமிர் இருந்தா 2 நாள்ல என் பணத்தை திருப்பி கொடு. இல்ல 3ஆவது நாள் நான் இங்க வருவேன். அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்காது. செல்வம், இனிமே நீ எதுக்கும் கவலையே பட வேண்டாம். கலெக்டர் கிட்ட நீ கேட்டிருந்தியே 3 படகு, அது உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அதோட உன் உடஞ்சி போன படகுக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிடும். பை த பை, இதுல ஒரு கையெழுத்து போடணும். பி ஹாப்பி, பெஸ்ட் ஆஃப் லக். கழுத ஓடிட்டா? எங்க போயிருவான் முதலாளி? எங்கிட்டாவது பக்கத்து ஊருக்கு பொழப்பு தேடி போயிருப்பா. பயிரு காஞ்சா தானா வர்றான். பாக்கியம், அட செல்வண்ணா, நீங்களா? பாக்கியம் இல்ல. இல்ல, அவங்க ராவோட்ராவா ஊரை விட்டு போயிட்டாங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியுங்களா? அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. யாரோ அனாதை பொண்ணு நம்ம குப்பத்து வந்து சேர்ந்து. ஆண் குழந்தை. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். பாக்கியம் உயிரோடு இருந்தா நிச்சயமா நேரம் உன்னை தேடி வருவா. என்னால அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலடா. ஆமா, உன்னால தாங்கிக்க முடியல. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கையும் காலம் ஓடல. இங்க பாரு, மனசெல்லாம் தொழில திருப்பும். அதே கவனமாயிரு. இத பாரு, காரணம் இல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அட பாக்யம், ராசாத்தி, என்ன எந்த ஊருக்கு வந்திருக்க? இதான் எங்க அத்தை ஊரு. நாங்க திருவிழாவுக்கு வந்தோம். அவர்தான் எங்க வீட்டுக்காரு. இளநீ சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம். பாக்கியம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது தகராறா? என்னடி சொல்ற? செல்வம் இப்ப குளத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு. 10 நாளைக்கு முன்ன நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தோம். நிஜமாக சொல்றேன். உயிரோட இருக்க? ஆமா, வயல தப்பிச்சுட்டாரா? நான் பார்த்தனே.
பஸ்ஸுக்கு நேரமாச்சு, போலாமா? நாங்க போயிட்டு வரோம். தம்பி இப்ப ஓஹோன்னு இருக்கானா. 5-6 மோட்டார் படகுங்க ஓடுதான். வேலைக்கெல்லாம் கூட ஆளுங்க எடுக்கிறானா. என்னங்க, உங்க தம்பி கிட்ட போய் ஒரு வேலை கேக்குறது தானே? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கிட்ட நான் போய் வேலை கேட்கறது? நல்லா இருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம சொந்த விட்டு போகுமா? அன்னைக்கு நான் என் குழந்தை இந்த வீட்டை விட்டு அனுப்பலன்னா இன்னைக்கு ஓஹோன்னு வந்திருப்பானா? நம்மள மாதிரி பொட்டுக்கல்ல இருந்து தண்ணியும் குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். போய் கேளுங்களேன். 12 பேருக்கு சேர்த்தாச்சு. ஐயா நீங்க எல்லாம் போகலாம். நான் ஆடிட்டு இருக்கவா? இல்லையா, நல்லா மீன் பிடித்தங்கய்யா. அட படுவாவி, கொட்டாங்கச்சி தண்ணியில குப்புற வந்து செத்துருவ போல இருக்கு. நீங்களா கடல்ல போய் மீன் பிடிக்கிறது? மீன் ஒன்ன பிடிச்சுக்கிண்டா. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க ஐயா. என்ன சொன்னாதான் கேக்குறியா? ஆமாங்க ஐயா. கேக்குறியா? எங்க கொஞ்சம் கனமா வை. ஒழுக்கிட்டு பிடிக்கிறீங்களா? அட வையா. பாத்துட்டான். ஏயா முதலியார, வாங்குற ஒரு முழு மனுஷங்கிட்ட வாங்காம அரை மனுஷங்கிட்ட வாங்குறியா அல்ப? அவன் அதுக்கு மேல வளர மாட்டானாமே ஆப்ப. அடிக்க சரி 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 சரி, நீங்க என்ன சொல்லி திட்டுன்னு தெரியுது, மனசுக்குள்ள திட்டு. வாங்கிக்கப்பா, அடுத்த வாரம் வாங்க, ஏதாவது பண்ண சொல்றேன். சரி சரி, அடுத்த வாரம் வளர்ந்து வா. வாங்க. ஐயா, என்ன நொய்யா? என்ன நொய்யா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நாங்க சேர்க்க வேண்டிய ஆளெல்லாம் சேர்த்தாச்சு. போயா. தம்பியை பார்க்கணும். முதலியார், தம்பி. முதலியார், இது என் அண்ணன். நான் முக சாயலை பார்க்கும் போதே நினைச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு. பீட்டர், வணக்கங்க. இருக்கட்டும்பா. வழக்கம் போல பில்ல ஈட்டு மூடிட்டாங்க. வீட்டுல பட்னி. நீ ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீனா? என்ன வார்த்தை சொல்லுங்க முதலியார். இன்னில இருந்து அண்ணனும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கட்டும். நார்மா பாக்கட்டுங்க. அவரு பார்க்காம வேற யாரு? பரவாயில்ல, பாருட்டோம். உட்காருங்க. நாளைக்கு என் வலையில மீனே கிடைக்காது. போடா. எங்க அம்மாட்ட சொல்றேன். ஏன் ராஜா, ஏன் அழுவுற? மீனை தொடாதன்னு சொல்லி காத்து முத்து மாமா என்ன அடிச்சிட்டாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இத பாரு, சின்ன தூண்டில் வச்சு நீயும் மீன் பிடிக்க கத்துக்க. உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளாகலாம். யாருமா எங்க அப்பா? வா, உனக்கு மீன் பிடிக்க கத்து தரேன். அண்ணே ராமே அண்ணே, கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வலையும் படகும் கொடுத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சு தரேன். சம்பளம் கூட கொடுக்க வேணாம். உனக்கு எத்தனை தடவை சொல்றது கிடையாது. போ. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பம் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க, கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டான். அதையும் மீறி கொடுத்த போட்டு கவுந்துரும். போ. ஏய், நான் ஒண்ணு அப்பம் பேர் தெரியாதவன். ரோஷம் வருது. எங்க உங்க அப்பம் பேரை சொல்லு பாப்போம்.
என்னப்பா அது? காயம் வரப்பட்டிருக்கு. தொடாத. உடம்பெல்லாம் ஊம காயம் போல இருக்கே. எப்படி பட்டுச்சு? தொடாத என்ன தொடாத. உன்னை தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கைதாண்டா. தொடாதேன்னா அப்படின்னு திடீர்னு உனக்கு நான் பாவி ஆயிட்டேன். எங்க அப்பா யாரு சொல்லு, யாரு? அதை மட்டும் என்ன கேட்காத. உங்ககிட்ட தானே அந்த உண்மையை கேட்க முடியும். போற வரவங்கிட்ட கேட்க முடியும் எங்க அப்பா யாருன்னு. ராஜா, பெத்த புள்ளைகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்காத. சொல்லு, என் உடம்புல ஓடுறது ஒருத்த ரத்தமா இப்படி ஒண்ணு கேட்காம கேட்டுட்டானே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சொல்றேன்ல, சாப்பிடுடா. திங்கிற சோத்து மேல சத்தியமா கேட்கிறேன். சொல்லு, எங்க அப்பா யாரு? சொல்லுமா. எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பா பேர சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெத்துக்கிட்டா அவ தன் பிள்ளைக்கே ஒரு கேள்விக்குறியா மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. சொல்றேன்டா, உங்க அப்பா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் முதலாளி. பீட்டர், கையை காட்டினா போதும், சொரி நாய் குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுவான். இந்தா. என்ன முதலியார்? முதலாளி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. இல்ல, முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒருத்தன் குறுக்க வெளியே யார்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். சொல்லுங்க. முதலாளி, எல்லா பிசினஸும் உங்க பேர்ல இருக்குது. என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சுது. பின்னால இன்கம் டாக்ஸுக்கு பதில் சொல்லணும். அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேற யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது. யார் பேர்ல ஆரம்பிக்கிறது? என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு, அண்ணன் பேர்லயும் பிசினஸ் இருக்கு. ஒன்னு பண்ணுவோம், இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அண்ணி பேர்ல ஆரம்பிப்போம். நல்ல யோசனைங்க. சோபா என்னென்ன? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஒப்பந்தப்படி அடுத்த மாச கடைசிக்குள்ள துபாய்க்கும் மொரேஷியஸுக்கும் படகுகள் அனுப்பணும். ஆனா மரம் கிடைக்கலையே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட? என்ன பண்ண போறீங்க? என்ன முதலாளி, துபாய் காரணம் ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது. சரி, கை நீட்டு காசு வாங்கியிருக்கோம். சொன்ன நேரத்துக்கு போட்டு அனுப்பி வைக்கலன்னா அது நல்ல வியாபாரம் இல்லை. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும். எதுக்கு இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி?